சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாரு, பாபாவிற்கு எல்லா குழந்தைகள் மீதும் அன்பு இருக்குது. குழந்தைகளில் முள்ளாக இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க, மலர்களாக இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு தாரணை செய்வது, நல்ல குணங்களை தாரணை செய்வது. இப்படிப்பட்ட குழந்தைகள் மலராக இருக்கக்கூடியவங்க மேலேயும் பாபாவுக்கு அன்பு இருக்குது. ஆனால் சிலர் பாபா சொல்கிறதை கேட்பதில்லை, அவங்ககிட்ட எந்த ஒரு குணமும் இருப்பதில்லை, பாபாவை சிறிது கூட நினைவு செய்வதில்லை, அதாவது யோகம் இருப்பதில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட முட்களாக இருக்கக்கூடியவர்கள் மேலேயும் பாபாவுக்கு அன்பு இருக்குன்னு சொல்கிறது. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபா எந்த ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்காரு, அவர் ஒருத்தர்னால தான் அந்த கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, எல்லா ஆத்மாக்களையும் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மை ஆக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டு ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் எடுத்திருக்காரு. வேறு யாருமே இதை செய்ய முடியாதுங்கிறார். நான் உங்களை படிப்பு சொல்லி கொடுத்து தூய்மையாக ஆக்கி வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். அப்படிப்பட்ட சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒருத்தர் மட்டும்தான்னு சொல்கிறேன். பாபா சொல்கிறாங்க, இது மற்ற ஒரு சத்சங்கம் மாதிரி சாதாரண சத்சங்கம் கிடையாது. இங்கே நீங்கள் படிக்கணுங்கிற. மற்றபடி சிவபாபா இங்கே காலை கழுவி அந்த தண்ணியை தீர்த்தமாக குடிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்கிறது இல்லைங்கிறார். அவர் கால்களும் இல்லை. மற்ற சன்னியாசிகள்லாம் அதுபோல் அவங்களுக்கு செய்வாங்க, சிஷ்யர்களும் மற்றவர்களும். நான் அப்படியெல்லாம் சொல்வதில்லை, அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். மேலும் நீங்கள் கைகளை தொட வேண்டிய அவசியம், ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியம்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா அதனாலெல்லாம் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைங்கிறார் இல்லையா. பாபாவோட கைகளை பிடிக்கிறதுனால, இல்லை அவர் தலையில் ஆசீர்வாதம் வைக்கிற மாதிரி கைகளை வைக்கிறதுனால இங்கே நீங்கள் படிக்கணும், முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாரு பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, சில குழந்தைகள் இருக்காங்க, பாபா சொல்லக்கூடிய விஷயத்த உடனடியாக கேட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு பாபாவோட ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படுகிறது. பாபா அவர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார், அவங்கள நினைவு செய்கிறார். அப்படி சேவாதாரி குழந்தைகள் பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. சிலருக்கு பாபா மேலே நம்பிக்கை இருக்கிறது கிடையாது, பாபா சொல்கிறத கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் கூட பாபாவை நினைவு செய்கிறதே இல்லைங்கிற. ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய முயற்சியையும் அவங்களோட நிலையையும் நான் தெரிஞ்சிருக்கேங்கிறதையும் பாபா சொல்கிறார். மேலும் பாபா யோக பலத்தை பற்றி சொல்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள், தேக அபிமானம், காமம், கோபம், இதெல்லாம் பெரிய பூதமாக இருக்குது. இதெல்லாம் விலகி போகிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா பாபாவோட நினைவு தாங்கிற. அதனால் யோக பலம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஞானம் அவங்களுக்கு போய் அம்பு போல் தைக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு யோக சக்திங்கிறது ரொம்ப தேவைங்கிறத சொல்கிறார் பாபா. ஆனால் குழந்தைகளுக்கு இது குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாபா சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, முயற்சியில் தன்னுடைய கணக்கு வழக்கை டெய்லி இரவு பாருங்கள். லாபமாக நஷ்டமான எப்படி வியாபாரிகள் பார்க்குற மாதிரி கொஞ்ச நாளைக்கு எழுதிட்டு சிலர் விட்டுறாங்க. அதுபோல் பகட்டெல்லாம் பண்ண வேண்டாம், ஷோ பண்ண வேண்டாம். ரகசியமாக முயற்சி உள்ளுக்குள்ளே உண்மையாக பாபா என்ன சொல்கிறாரோ சுய முயற்சிக்காக பண்ணுங்கள். வாரிசு குவாலிட்டியை உருவாக்குங்க. பாபாவை தன்னுடைய வாரிசாக மாற்றிக்கோங்கிற. ஒன்று பாபாவை தன்னுடைய வாரிசாக மாற்றிக்கோங்க. அப்போ பாபா அவருடைய வாரிசாக அவங்கள ஆக்கிக்கிறாரு இல்லையா. பாபா சில சமயம் கேட்பாரா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு. அப்போ பாபாவை சேர்த்து சிலர் சொல்லுவாங்களாம், 5 + பாபா 1 அப்படின்னு. ஆனால் சிலர் பாபா புரிய வச்சோன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, யார் பாபாவை தன்னுடைய வாரிசு ஆக்கிக்கிறாங்களோ அவங்க பாபாவுக்கு வாரிசு ஆகிடுறாங்க. அப்படின்னா பாபா தன்னுடைய அனைத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் உயர்ந்த பதவிக்கு போகணுன்னா தன்னை போல் மற்றவங்கள மாற்றணும், வாரிசு குவாலிட்டியை நீங்கள் உருவாக்கணும். சிலர் இதை செய்கிறதில்லன்னு சொல்கிறார் பாபா. நீங்கள் 8 மணி 108 மணியில் வரணுன்னா உங்கள் பிரஜைகளை எவ்வளோ உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். என்ன போல் எவ்வளோ பேர் ஆக்கியிருக்கேன்னு பாருங்கள். தாய்மார்களுக்கு சொல்கிறார் பாபா, நீங்கள் வீட்லேயும் தான் ரொட்டி பண்ணீங்க, சப்பாத்தி பண்ணீங்க, இல்லை காய்கறி கட் பண்ணீங்க, சமைச்சிங்க. இங்கே என்ன பண்ணீங்க புதுசாக அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாரு, வெறும் கர்மனா சேவை மட்டும் பண்ணாதீங்க. தன்னை போல் ஞானத்தை சொல்லி மற்றவங்களை ஆக்கக்கூடிய சேவை, தன்னை போல் மாற்றக்கூடிய சேவையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்கிறத சொல்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 12/4/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு அனைத்து குழந்தைகளிடமும் அன்பு இருக்கின்றது. இருப்பினும் யார்
தந்தையின் ஆலோசனையை உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களின் பக்கம் ஈர்ப்பு ஏற்படுகிறது. குணங்கள் நிரம்பிய குழந்தைகள் அன்பை ஈர்த்து கொள்கிறார்கள். கேள்வி: பாபா எந்த ஒரு ஒப்பந்தத்தை, கான்ட்ராக்டை எடுத்திருக்கிறார்? பதில்: அனைவரையும் மலர்களாக்கி திரும்ப அழைத்து செல்வதற்கான ஒப்பந்தம் ஒரு பாபாவினுடையதாகும். பாபாவை போன்ற ஒப்பந்தக்காரர்கள் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அவர் அனைவருக்கும் சத்கதி செய்வதற்காக வருகின்றார். பாபாவால் சேவை புரியாமல் இருக்க முடியாது. ஆகவே குழந்தைகளும் கூட சேவைக்கான நிரூபணத்தை கொடுக்க வேண்டும். கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அமருங்கள். இதனை ஒரு தந்தை தான் புரிய வைக்கின்றார். இதனை எந்த மனிதனும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாங்கிற விஷயத்த வேறு எந்த மனிதனும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இதனை 5000 வருடங்களுக்கு பிறகு பாபா வந்துதான் கற்பிக்கின்றார். ஏற்கனவே இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாரு. மீண்டும் அந்த முதல் பாடத்தை நமக்கு கற்பிக்கிறார். இதனை கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். ஒரு புருஷோத்தம சங்கமயுகம் என்பது வேறு யாருக்குமே தெரியாது. இதுதான் புருஷோத்தம சங்கமயுகம். ஆத்மா தன்னை உயர்ந்த நிலைக்கு அடைய வைக்கக்கூடிய உயர்ந்த யுகம் இதுதான். வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நினைவு இருக்க வேண்டும். நாம் சங்கமயுகத்தில் இருக்கோம் அப்படிங்கிற நினைவு நமக்கு இருக்கணும். நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்ற நினைவு கூட மன்மனாபவாக மாறிவிடுகிறது. யார் ஒருத்தர் சமயத்தை பற்றியோட நினைவில் இருக்காங்களோ, டைம் என்ன, இப்போ சங்கம யுகத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னாலே மனதை பாபா கிட்ட ஈடுபடுத்துறதா தான் அர்த்தம். மன்மனாபவாங்கிற நிலை தான் அர்த்தம்னு சொல்கிறார். பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் இப்பொழுது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பாபா எதுக்காக அவர் நினைக்க சொல்கிறாரு? ஆத்மா தூய்மையாகணும், சங்கமயுகத்தில் உத்தம நிலையை அடையணும், திரும்ப வீட்டிற்கு போகணும். 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது சதோ பிரதானமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். சிலர் முற்றிலுமே நினைவு செய்வதில்லை. பாபா இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்றாரு. சிலர் பாபாவை கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்லை. பாபா ஒவ்வொருவரின் முயற்சியையும் நன்றாக தெரிந்துள்ளார். யார் எப்படி முயற்சி பண்ணுறோமோ பாபாவுக்கு தெரியுது. அதிலும் கூட குறிப்பாக இங்கே உள்ளவர்களையும் மேலும் வெளியில் இருப்பவர்களையும் கூட பாபா தெரிந்திருக்கிறார். பாபா வீட்டிலே யார் இருக்கிறாங்க, சென்டர்லே இருக்காங்க, சமர்ப்பணமாக இருக்காங்க, அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதுவும் பாபாவுக்கு தெரியுது. வெளியிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாருடைய முயற்சியும் பாபாவுக்கு தெரியுது. நான் இங்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பினும் இனிமேலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகள் யார் யார் உள்ளனரோ அவர்களை நினைவு செய்கின்றேன். பாபா மதுபனில் ஒரு இடத்துல இருந்தால் கூட முழு எல்லா சென்டர்லேயும் யாரெல்லாம் அந்த மாதிரி பாபாவிற்கு ரொம்ப அன்பாக சேவை பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சேவாதாரி குழந்தைகளை, இனிமையான குழந்தைகளை பாபா எங்கே இருந்தாலும் சரி அவர் நினைவு செய்கிறாரு. இவர்கள் எவ்விதமான மலர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்குள் என்னென்ன குணங்கள் இருக்கிறது என அவர்களை நான் பார்க்கின்றேன். அவங்களோட எந்த குணம் இவ்வளோ நல்ல சேவை பண்ணுது, இதெல்லாம் பாபா பார்க்கிறார். சிலர் அவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களிடம் எந்த குணமும் இருப்பதில்லை. அப்படியும் சிலர் இருக்காங்க, பாபாவோட குழந்தைங்க தான், ஆனால் குணங்கள் இல்லாமல் இருக்காங்கங்கிற. இப்பொழுது அப்படிப்பட்டவர்களை பாபா பார்த்து என்ன செய்வார்? எந்த ஒரு குணமும் இல்லை, பாபாவை நினைவு செய்கிறது இல்லைன்னா பாபா அவர்களை பார்த்து என்ன செய்ய முடியும்? பாபாவோ தூய்மையான காந்தம் போன்ற ஆத்மாவாக இருக்கின்றார். ஏன்னா பாபா ஒருத்தருக்கு சக்தி கொடுக்கணும்னா கூட அவர் பக்கம் அவர்களுடைய ஈர்ப்பு ஏற்படணும். அப்படின்னா பாபாவை நினைவு செய்தால் தானே அவருடைய ஈர்ப்பு ஏற்படும். அப்போ தான் அந்த காந்தத்திடம் ஈர்க்கப்பட்டு அவருடைய நினைவுனால தூய்மையாக முடியும். அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னா பாபா எப்படி தூய்மைப்படுத்த முடியும்?
ஆகவே அவசியம் கவர்ந்து இழுப்பார். பாபா காந்தமாக இருக்கின்றார்னா எந்த ஒரு ஆத்மாக்குள்ள நல்ல குணங்கள் இருக்கோ, முக்கியமாக துரு இல்லாமல் இருக்காங்களோ அவர்களை பாபா காந்தமாக இருந்து ஈர்க்கிறார். ஆனால் பாபா தனக்குள் அறிந்திருக்கிறார். பாபா தனது முழு செய்தியையும் கூறுகின்றார். யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு பாபாவுக்கு தெரியுது. ஏனென்றால் குழந்தைகளும் கூட கூற வேண்டும் அல்லவா? பாபா கூறுகிறார், நான் உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். பிறகு யார் எந்த அளவு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவு அடைவார்கள். பாபா எல்லாருக்கும் ஒரே போல படிப்பிக்கிறாரு, ஆஸ்தி கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்றபடி பதவி. எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றீர்கள் என்பது கூட தெரியப்படுத்த வேண்டும். அந்த காலத்தில் சாக்கார பாபா இருந்தபோது சார்ட்டெல்லாம் எழுத சொல்லுவார், அனுப்ப சொல்லுவார். ஏன்னா பாபாவுக்கு முயற்சி பண்ணுறதை தெரியப்படுத்தணும். பாபா எழுதுகிறார், அனைவருடைய தொழிலை பற்றி எழுதி அனுப்பவும், அதாவது அவர்களிடமே எழுதி வாங்கி அனுப்பவும். யார் இப்போ கோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட பாபாவுக்கு அனுப்பணும். யார் புத்திசாலியான பிராமணைகள், அதாவது சகோதரிகள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரிடமும் எழுதி வாங்கி அனுப்புகிறார்கள். என்ன தொழில் செய்கிறார்கள், எவ்வளவு வருவாய் வருகிறது, பாபா தனது அனைத்தையும் கூறுகின்றார். என்ன எப்படியெல்லாம் பாபாக்கு தெரிஞ்சதுன்னா யார் வர்றாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, எந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாபா என்ன பண்ணுறாரு, பாலனை செய்கிறதுக்காக அப்போ டைரக்ஷன் கொடுப்பாரு. அவங்களுக்கு எந்த மாதிரி படித்தவர்களுக்கு தொழில் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அவங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு பாபா டைரக்ஷன் கொடுப்பாரு. அதனால எல்லா விஷயத்தையும் பாபாவுக்கு சொல்லணுங்கிற பாபா சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை நமக்கு கூறுகிறார். அனைவருடைய நிலையை பற்றியும் பாபா தெரிந்திருக்கின்றார். விதவிதமான மலர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? எல்லாரும் மலர்கள் அப்படின்னா அதுலேயும் விதவிதமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மலர்களையும் பாபா காட்டுகிறார். பாருங்கள், எத்தனை முதல் தரமான மலர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இப்படிப்பட்ட நறுமணத்துடன் இருக்கிறார்கள். பிறகு எப்பொழுது முழுவதுமாக மலராக ஆகின்றார்களோ அப்பொழுது முதல் தரமான அழகுடைய மலர்களாக ஆகிவிடுவார்கள். ஃபஸ்ட்டு முயற்சி செய்கிறாங்க, மலர ஆகுறாங்க. அதில் எந்த அளவுக்கு குணத்தை சேர்த்துக்கிறாங்களோ, ஞானத்தை சேர்த்துக்கிறாங்களோ, இன்னும் அப்போ அவங்க நறுமணம் நிறைஞ்ச நல்ல மலராக ஆயிடுறாங்க. நீங்கள் கூட இந்த லக்ஷ்மி நாராயண் போன்ற தகுதி உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகவே பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். மேலும் பாபா யார் எவ்வாறு இருக்கிறார்களோ அவ்வாறு ஈர்ப்பு ஏற்படுகிறது என்பதை கூறுகிறார். யாருடைய நிலை எப்படி இருக்கோ, இல்லை யார் நல்ல நறுமணம் நிறைந்த மலராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாபாவோட ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். யார் அப்படி இல்லையோ, விகாரத்தோட துரு இருக்குன்னா அவங்க காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட மாட்டாங்க. அப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறார் பாபா. யாரிடம் எந்த குணமும் இல்லையோ அவர்கள் எப்படி கவர்ந்து இழுக்க முடியும்? அப்படிப்பட்டவர்கள் அங்கே சென்று ஒரு பைசாவுக்கும் மதிப்பற்ற பதவியை தான் அடைவார்கள். எங்க சத்தியுகத்தில் பாபா ஒவ்வொருடைய குணத்தையும் பார்க்கின்றார், மேலும் அன்பு செலுத்துகின்றார். அன்பினால் கண்களும் ஈரமாகி விடுகின்றது. இந்த சேவாதாரி குழந்தைகள் எவ்வளவு சேவை செய்கின்றார்கள். இன்னாருக்கு சேவை இல்லாமல் ஓய்வு ஏற்படுவதில்லை. சிலர் அந்த மாதிரி சேவை இல்லாமல் இருக்க முடியாது, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை, சேவை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. சிலருக்கோ சேவை செய்வதே தெரிவதில்லை. சிலருக்கு சேவை பண்ணுறதுனா என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. யோகத்தில் அமர்வதும் இல்லை, பாபாவை நினைக்கக்கூடிய முயற்சியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஞானத்தின் தாரணையும் இருப்பதில்லை. என்ன கேட்குறாங்களோ அதை சுய முன்னேற்றத்தை செய்யக்கூடியவர்களாகவும் அவங்க இல்லை. பாபா புரிந்து கொள்கிறார், இவர்கள் என்ன பதவியை அடைவார்கள், யாரும் மறைந்திருக்க முடியாது. அப்படின்னா யார் எப்படி இருக்காங்க, முயற்சி பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க, இதெல்லாமே பாபாவுக்கு தெரிந்துவிடும்னு சொல்கிறார். குழந்தைகள் யார் புத்திசாலியாக நல்ல குழந்தைகளாக இருக்கின்றனோ, சென்டரை கவனித்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய கணக்கும் அனுப்ப வேண்டும். பாபா சொல்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு லெட்டர் எழுதி அனுப்புங்க, அந்த கணக்கை அனுப்புங்க. அப்பொழுது பாபா புரிந்து கொள்வார் இவர்கள் எந்த அளவுக்கு முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு சேவை பண்ணுறாங்க, சுய முன்னேற்றம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாபா ஒவ்வொருத்தரை பற்றியும் புரிஞ்சுப்பார். பாபா ஞானத்தின் கடலாக இருக்கின்றார், குழந்தைகளுக்கு ஞானத்தை தருகின்றார். யார் எந்த அளவிற்கு ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ, குணவானாக ஆகிறார்களோ அது உடனடியாக தெரிந்து விடுகிறது.
இல்லையா? யார் எப்படிங்கிறத பாபா உடனடியாக பல்ஸ் பார்த்துடுறாரு. பாபாவின் அன்பு அனைவர் மீதும் உள்ளது. அப்படி கிடையாது இவங்க நல்லா முயற்சி பண்ணலைன்னா பாபாவுக்கு உங்க மேலே அன்பு இருக்காதுன்னு. எல்லாரும் மேலேயும் பாபாவுக்கு அன்பு இருக்கும். இது கூட ஒரு பாடலும் இருக்கின்றது. உனக்கு முட்களின் மீதும் அன்பு உண்டு, மலர்கள் மீதும் அன்பு உண்டு. கடவுள்னா எல்லாரும் மேலேயும் அன்பு வச்சிருக்காரு. முள்ளா இருந்தாலும் சரி, அவங்க மலரா இருந்தாலும் சரி. ஆனால் குழந்தைகள் எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க. வரிசை கிரமப்படி என்பது இருக்கவே இருக்கிறது. ஆகவே பாபாவிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். பாபா எல்லாரையும் அன்பு செய்கிறவர்னா அவர் மேலே நமக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். பாபா என்ன கூறுகிறாரோ அதனை உடனடியாக செய்து காட்ட வேண்டும். அப்பொழுது இன்னாருக்கு பாபாவிடம் எவ்வளவு அன்பு உள்ளது என்று பாபா கூட தெரிந்து கொள்வார். சொன்னதை உடனே செய்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ அன்பு இருக்குன்னு அர்த்தம். பாபாவும் அதை புரிஞ்சுப்பார். அவர்களுடைய கவர்ச்சி என்பது ஏற்படும். பாபாவிடம் முற்றிலும் சரணடைந்து விடுவது போன்ற ஈர்ப்பு என்பது இருக்கின்றது. ஆனால் எதுவரை துரு நீங்கவில்லையோ அதுவரை கவர்ந்திழுக்க முடியாது. ஒவ்வொருவரையும் பார்க்கின்றேன். ஒன்று சேவை பண்ணுறது, மற்றவங்களை பாபா கிட்ட கொண்டு வர்றது. இன்னொன்று சுய முன்னேற்றம் செய்வது, மலராக ஆகிறது, குணங்களை கடைபிடிக்கிறது, விகாரங்களோட துருவை விளக்கிறது. ரெண்டுமே செய்யணுங்கிறத பாபா சொல்கிறார். பாபாவிற்கு சேவாதாரியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்க வேண்டும். பாபா சேவைக்காக தான் வந்திருக்கின்றார். பாபா கூட பரம்தாம்லேருந்து எதுக்கு இப்போ இந்த பூமிக்கு வந்திருக்காரு? சேவை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காரு. இந்த நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்காக நம்ம எல்லாம் தேவதையாக மாற்றக்கூடிய சேவை பண்ணுறதுக்கு தான் பரமாத்மாவே இந்த பூமிக்கு வந்திருக்காரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகின்றார். இதனை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போ அவரே செய்யும்போது நம்ம எவ்வளவு சேவை பண்ணணும்? உலகத்தினர் இதெல்லாம் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் மிகவும் குறைவானவர்களாகவே இருக்கின்றீர்கள். அதனால சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுவரை யோகம் இல்லையோ அதுவரை ஈர்ப்பு என்பது இருக்காது. யோக சக்தியும் வேணுங்கிறார் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு. அவர்கள் முயற்சியும் கூட மிக குறைவாகவே செய்கின்றார்கள். பாபாவை நினைவு செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய முயற்சி கூட நமக்கு சகஜமாயிடும். ஞானத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாயிடும். ஏதாவது ஒரு விஷயத்தை மாட்டிக்கொள்கிறார்கள். யோகா சரியா இல்லைன்னா ஏதாவது ஒரு மாயால மாட்டிக்கிறாங்க. இது உலகிய சத்சங்கம் போன்று அல்ல. என்ன கேட்கிறார்களோ அது சத்தியம் சத்தியம் என்று அங்கு கூறுவார்கள். எதனாலும் சரி சத்துவச்சன் மகாராஜ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. அது போல் இங்கே கிடையாதுங்கிறார். இங்கே படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அங்கே அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் என்பது ஒரு கீதையாகும். கீதையில்தான் ராஜயோகம் என்பது இருக்கின்றது. முழு உலகத்திற்கும் எஜமானன் ஒரு பாபா மட்டுமே. குழந்தைகளுக்கு இதையெல்லாம் பாபா கூறிக்கொண்டிருக்கின்றார். கீதையினால் பிரபாவம் ஏற்படும். கீதா ஞானம்தான் மனிதர்களை ஈர்க்கும். ஆனால் அவ்வளவு ஒரு சக்தியும் கூடவே இருக்க வேண்டும் அல்லவா? உண்மையான நீங்கள் கீதையை சொல்லும்போது எல்லாரும் கவர்ந்து இழுக்கப்பட்டு வரணும், ஒத்துக்கணும் சத்தியத்தை. ஆனால் அந்தளவுக்கு சொல்கிறவங்களுக்கு என்ன வேணும்? யோக சக்தி வேணுங்கிறார் பாபா. யோக பலத்தின் கூர்மை நன்றாக இருக்க வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு யோக பலத்தோட சக்தி நிறைய இருக்கணும். அதில் மிகவும் பலவீனமானவர்களாக இருக்கின்றனர். பாபா கம்ப்ளைண்ட் சொல்கிறார். யோக சக்தி இல்லாமல் குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்பொழுது குறைவான நேரமே இருக்கின்றது. கூறுகிறார்கள், என் மீது அன்பு செலுத்தினால் நானும் கூட அன்பு செலுத்துவேன். இதுதான் ஆத்மாவின் அன்பாகும். ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த அன்பினால் தான் விகர்மம் விநாசமாகும். அல்ல பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என் மீது அன்பு செலுத்துங்கன்னா பாபாவும் அவரை நினைக்கிறாங்க. பாபாவை நினச்சோன்னா அவரும் நம்மளை நினைக்கிறாரு. ஒரு பாபாவை நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ பாபா சொல்கிறாங்க அது எப்படி இருக்குது? எல்லா பாவ கர்மத்தையும் விநாசாக்கிடுது. பாபாவோட அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஆத்மாக்களோட அன்பை விட வித்தியாசப்பட்டது. ஏன்னா ஆத்மாக்களோட அன்பு என்ன? நீ அன்பு செலுத்தினா நானும் உன் மீது அன்பு செலுத்துவேன். ஆனால் பரமாத்மா அப்படி கிடையாது. அன்பை கொடுக்குறாரு. முதல்ல நம்ம அன்பு செலுத்தவே இல்லை, அவர் தான் முதல்ல நம்ம கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்துகிறோம். இது பரமாத்மா அன்பு. சிலர் முற்றிலும் அவரை நினைவு செய்வதே இல்லை. பாபா புரிய வைக்கிறார், இங்கு பக்தியின் விஷயம் எதுவும் இருப்பதில்லை. இவர் பாபாவினுடைய ரதமாக இருக்கிறார். அது பிரம்மா பாபா. இவர் மூலம் சிவபாபா நமக்கு கற்பிக்கிறார். சிவபாபா என்னுடைய பாதங்களை கழுவி அந்த நீரை குடியுங்கள் என்றெல்லாம் சொல்வதில்லை. எப்படி குருமார்கள் இப்போ இருக்கக்கூடிய சில சன்னியாசிகள் அவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் செய்கிறாங்க. பாதங்களை கழுவி அதை தீர்த்தமாக குடிக்கிறாங்க. அப்படி சிவபாபா சொல்றதே இல்லை. அவருக்கு கால்களும் இல்லை. பாபா கைப்பிடிக்க கூட அனுமதி கொடுப்பதில்லை. கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும் வரணும் அப்படி கூட பாபா வயதான காலத்துல கூட அப்படி இல்லை. இது படிப்பாகும். கையை பிடிப்பதால் என்ன ஆக போகிறது?
இல்லையா? பாபாவோட கையை பிடிச்ச உடனே சக்தி கிடச்சிரும் நமக்கு, அவர் கை வழியாக சக்தி நிறைய கிடச்சிரும் அப்படிலாம் கிடையாது. தலை மேலே கையை வச்சா அப்படி சக்தி வந்துடும் அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை. படிக்கணுங்கிற இங்கேருந்து அதிசயம் பாபா செய்யறது கிடையாது. பாபாவே அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராக இருக்கின்றார். கோடியில் வெகு சிலர் தான் இந்த விஷயத்தை புரிந்து கொள்கிறார்கள். யார் கல்பத்திற்கு முன்னாடி இதெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். கள்ளம் கபடமற்ற பாபா கள்ளம் கபடமில்லாத தாய்மார்களுக்கு ஞானத்தை கொடுத்து எழுப்புகின்றார். தாய்மார்கள் அந்த காலத்தில் வீட்டில் குடும்பத்தில் இருந்தாங்க, வெளி உலகமே தெரியாது. அதனால் பாபா அவங்கள கள்ளம் கபடமற்றவர்னு சொல்கிறாங்க. பாபா முற்றிலும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியில் கொண்டு சேர்க்கின்றார். பாபா இவ்வளவு கூறுகின்றார், நீங்கள் விகாரங்களை விட்டு விலகிவிடுங்கள். இது மட்டும்தான் நான் சொல்கிறேன், விகாரங்களை விட்டுருங்க. இதன் மீது தான் கொடுமைகள் ஏற்படுத்துகின்றன இல்லையா? எல்லாரும் அந்த தூய்மையாக இருக்கணும், காம விகாரத்தில் செல்லக்கூடாதுன்னா அதில் தான் பிரச்சனை பண்ணுறாங்க. பாபா புரிய வைக்கின்றார், தன்னைத்தான் பாருங்கள், எனக்குள் என்னென்ன அவகுணம் இருக்கின்றது. வியாபாரிகள் தினமும் தன்னுடைய கணக்கு வழக்கை, லாப நஷ்டத்தை பார்க்கின்றனர். நீங்கள் கூட கணக்கு வையுங்கள் இல்லையா? நம்ம இன்னைக்கு என்ன சம்பாரிச்சோம் அப்படின்னா, ஆத்மா புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டோமா, இல்லை பாவம் வந்துதா, அந்த மாதிரி ஏதாவது நான் குணம் உடையனா, பாவத்தை சேர்க்குற மாதிரியான ஒரு அவகுணம் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுங்க. மிக அன்பான பாபா யார் நம்மை உலகத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றாரோ அவரை எவ்வளவு நேரம் நான் நினைவு செய்தேன் என்று பாருங்கள். குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் தானாகவே வெட்கம் வரும். ஐயோ, நான் நினைக்கவே இல்லை பாபாவன்னு, அதாவது இப்படிப்பட்ட தந்தையை நான் நினைவு செய்யவே இல்லையே என்று நம்முடைய தந்தை முற்றிலும் அனைவரிலும் அதிசயமாக இருக்கின்றார். சொர்க்கம் என்பது முழு உலகத்திலும் அனைவராலும் அறியப்படுற அதிசயமாக இருக்கின்றது. எல்லாருக்கும் சொர்க்கம்னா அது தெரியும். அவர்கள் சொர்க்கத்தை லட்சக்கணக்கான வருடம் என்று கூறிவிட்டனர். மேலும் நீங்கள் 5000 வருடம் என்கிறீர்கள். சொர்க்கம் என்ன ஆகுது, இருந்தது இப்போ 5000 வருஷம் ஆச்சு, மீண்டும் வரப்போகுது. எவ்வளவு இரவு பகலுக்கான ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க, நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? யார் மிகவும் பழைய பக்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடம் பாபா அர்ப்பணமாகி விடுகின்றார். பழைய பக்தர்கள்னா என்ன, துவாபரிகத்திலேருந்து அவரை பக்தி செய்தவங்க தான் இப்போ ஞானத்தில் சீக்கிரமாக வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பாபா என்ன பண்ணுறாரு, அப்படி அவர் அர்ப்பணமாகின்றார். நிறைய பக்தி செய்திருக்கிறார்கள் அல்லவா. இந்த பிரம்மா பாபா இந்த பிறவியில் கூட கீதையை படித்திருக்கிறார் இல்லையா, டெய்லி படிப்பார். மேலும் நாராயணனுடைய சித்திரத்தை கூட வைத்திருந்தார், பாக்கெட்லேயே வச்சிருப்பார். கீதையை டெய்லி எங்கே ட்ராவல் பண்ணால் கூட புக்கு வச்சு படிப்பார். அவ்வளோ பக்தி பண்ணியிருக்கார் பாபா லௌகிக்லேயும். லக்ஷ்மியை அடிமைத்தனத்திலிருந்து முக்தி செய்து விட்டதால் எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. பாபா லக்ஷ்மி நாராயணோட கால் அமுக்கி விட்டுட்டு இருக்க மாதிரி சித்திரம் இருந்தது. அதை பாபா ஞானத்துக்கு வந்தவொடனே என்ன பண்ணிட்டாரு, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு மாற்றிட்டார். ஏன் அவங்க நாராயண அவங்க கால் அமுக்கி விடணும் இல்லையா, லக்ஷ்மி ஈக்குவல் தான் அப்படின்னு. எப்படி நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சத்தியுகத்தில் சென்று வேறு ஒன்றை எடுத்துக்கொள்வோம். பாபாவிற்கு கூட மகிழ்ச்சியாக இருக்கின்றது, நாம் சென்று அழகான இளவரசனாக ஆவோம் இல்லையே. இந்த வயசான உடலை விட்டுட்டு நான் இளவரசனாக போறேன்னு பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ ஒரு நாராயண நஷா இருந்தது. முயற்சியும் கூட செய்வித்து கொண்டே இருக்கிறார். எளிதாக எப்படி ஆக முடியும்? நீங்கள் கூட நல்ல விதமாக பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். சகஜம்தான், ஆனால் முயற்சி பண்ணணுங்கிறார் பாபா. அந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்யணும். சிலர் படிப்பதும் இல்லை, தெய்வீக குணத்தை தாரணை செய்வதும் இல்லை, கணக்கு வழக்கு வைப்பதும் இல்லை, தன்னை பற்றி செக் பண்ணிக்கிறதும் இல்லை. யார் உயர்வாக ஆகக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே கணக்கு வழக்கை வைப்பார்கள், தன்னை மேலே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை என்றால் வெறும் பகட்டு செய்வார்கள், முயற்சி பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. 15-20 நாட்களுக்கு பின்பு எழுதுவதை விட்டு விடுவார்கள். கொஞ்சம் நாளைக்கு பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்கங்கிற. இங்கே பரீட்சைகள் அனைத்தும் ரகசியமானது இல்லையா. டெய்லி நம்ம வாழ்க்கையில் நிறைய டெஸ்ட் பேப்பர் வருது. ஒவ்வொருவருடைய தகுதியையும் பாபா தெரிந்திருக்கின்றார். பாபா சொல்வதை உடனடியாக கேட்டு ஏற்றுக்கொண்டால் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது சிந்தனையே கிடையாது. பாபா சொல்லிட்டாருன்னா உடனே செய்கிறாங்கன்னா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். பாபா கூறுகிறார், இப்பொழுது குழந்தைகள் நிறைய காரியம் செய்ய வேண்டும். எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் கூட கைவிட்டு சென்று விடுகிறார்கள், அப்படியும் ஆகிறாங்க. இவர் அதாவது சிவபாபா ஒரு பொழுதும் யாருக்கும் விவாகரத்து அல்லது கைவிட்டு விடுவதில்லை. பாபா யாரையும் கைவிடுறதில்லை, நம்ம தான் விட்டுடுறோங்கிறார். இவர் நாடகத்தின்
படி மிகப்பெரிய ஒப்பந்தம் செய்வதற்காக வந்துள்ளார். நான் மிகப்பெரிய கான்ட்ராக்டனர் அப்படின்னு சொல்றாரு பாபா. மிகப்பெரிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் உங்க கூட. அனைவரையும் மலர்களாக ஆக்கி வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்கின்றேன். இந்த கான்ட்ராக்ட் பாபா எடுத்திருக்காரு. உங்க எல்லாரையும் மலர்களாக்கி வீட்டுக்கு திரும்ப அழைச்சிட்டு போவேன். குழந்தைகள், நீங்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் பாபா தான் என்று புரிந்திருக்கிறீர்கள். வேற யாருமே இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. அவர் உங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறார். சிலருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது. சிலருக்கு நம்பிக்கை முழுமையா இருக்கு, சிலருக்கு நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்காங்க. சிலருக்கு முற்றிலும் இருப்பதில்லை. நம்பிக்கைங்கிறது அந்த அளவுக்கு இல்லவே இல்லைங்கிறது. இன்று இங்கே இருக்கிறார்கள், நாளை சென்று விடுகிறார்கள். நடத்தை அவ்வாறாக இருக்கின்றது. நாம் பாபாவிடம் இருந்து கொண்டு பாபாவுடையவராக ஆகிவிட்டு என்ன செய்கின்றேன் என உள்ளுக்குள் உறுத்தல் ஏற்படும். சேவை எதுவும் செய்யவில்லை என்றால் என்ன கிடைக்கும்? ரொட்டி தயாரிப்பது, காய்கறி சமைப்பது, இவையெல்லாம் முன்பு கூட செய்து கொண்டே தானே இருந்தீர்கள். வீட்டில் என்னென்னலாம் செஞ்சீங்க? சமைக்கிறது, காய்கறி கட் பண்ணுறது, சப்பாத்தி போடுறதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்தீங்க. இப்போ என்ன புதுசாக செய்கிறீங்க? புதிய விஷயம் என்ன செய்தீர்கள்? இவ்வளவு பேருக்கு வழிகாட்டினேன் என்று சேவையின் விளைவை தர வேண்டும். சேவையோட ரிசல்ட் தரணுங்கிறார். இவ்வளோ பேருக்கு ஞானத்தை சொல்லி ஆத்ம உணர்வை ஏற்படுத்தினேன், பரமாத்மாவை நினைக்க வச்சேன், தூய்மையாக ஆக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறதுக்கு ஞானத்தை புரிய வச்சேன். அப்படி நீங்கள் சேவை செய்து ரிசல்ட் காட்டணும். வெறும் ஸ்தூலமான சாக்கார சேவைகளை மட்டும் செய்யக்கூடாதுங்கிறார். கர்மனா சேவை மட்டும் அதுவும் செய்யணும், பட் அது மட்டுமே செய்யக்கூடாதுங்கிற இந்த சேவையும் நீங்கள் பண்ணணும். இந்த நாடகம் மிகவும் அதிசயமானதாக உருவாக்கப்பட்டுள்ளது. என்னவெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனை நீங்கள் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாஸ்திரங்களில் கிருஷ்ணனின் சரித்திரத்தை எழுதிவிட்டனர். ஆனால் சரித்திரத்தின் என்பது ஒரு பாபாவுடையதாக இருக்கின்றது. சரித்திரம்னா ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக செய்து காட்டுறது. அது கிருஷ்ணன் என்ன செய்தார் சத்தியுகத்தில்? அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சார். அவர் எதுவும் சரித்திரம்லாம் படைக்கல. சிவபாபா தான் இப்போ சரித்திரத்தை படைக்கிறார். இவ்வளோ உயர்ந்த காரியத்தை செய்கிறார். அவர் அனைவருக்கும் சத்கத்தை அளிக்கின்றார். இவரை போன்ற சரித்திரம் வேற யாருக்குமே இருக்க முடியாது. சரித்திரம் கூட அனைவருக்கும் நன்றாக இருக்க வேண்டும். மற்றபடி கோபியர்களை துரத்தினார்கள், இதை செய்தார் அதை செய்தார் என்றெல்லாம் சரித்திரம் என்பது இருக்க முடியாது. கிருஷ்ணனோட சரித்திரம்னு இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. வெண்ணை திருடினார், இவங்களை துரத்துறார், இதெல்லாம் ஒரு சரித்திரம்னு சொல்ல முடியுமாங்கிற. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா மட்டுமே. அவர் கல்ப கல்பமாக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். லட்சக்கணக்கான வருடங்கள் என்ற விஷயம் இல்லை. ஆகவே குழந்தைகள், நீங்கள் கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும்? நம்ம கிட்ட கூட இருந்திருக்கலாம் லௌகீகத்தில் கெட்ட பழக்கம். அதெல்லாம் இங்கே வந்துட்டா உணர்ந்து விட்டுறணுங்கிற. பிரியதர்ஷனியை தேர்ந்தெடுப்பார் அல்லவா? யார் சேவை செய்வார்களோ அவர்களே இவருடைய பிரியதர்ஷினியாக இருப்பார்கள். யார் சேவை செய்வதில்லையோ அவர்கள் எதற்கு? இந்த விஷயங்கள்லாம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பாபா புரிய வைக்கின்றார். நீங்கள் மகான் பாக்கியசாலியாக இருக்கின்றீர்கள். உங்களை போன்ற பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். ஆனால் பிராப்தியை உயர்வாக ஆக்க வேண்டும். பதவியை உயர்வாக எடுத்துக்கோங்க. கல்பத்திற்கான விஷயம். ஒரு கல்பம் அப்படின்னா எல்லா கல்பமும் அப்படிதான். பதவி குறைவானதாக ஆகிவிடக்கூடாது. என்ன கிடைக்குமோ அதுவே நல்லது என்ற மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. என்ன கிடைக்குதோ ஓகே, ட்ராமா படி எவ்வளோ முயற்சி பண்ணுமோ பண்ணுறேன், ட்ராமா படி கிடைக்கட்டும், அப்படி கிடையாது. இப்படி நான் ஆகணும், முழுமையான பலன் பிராப்தியை அடையணும், உயர்ந்த பதவிக்கு போகணும், அப்படி லட்சியம் இருக்கணுங்கிறார் பாப். ஏன்னா படிப்புன்னா என்ன இருக்கும்? லட்சியம் இருக்கும். புருஷார்த்தம் மிகவும் நன்றானதாக செய்ய வேண்டும். சேவையின் ரிசல்ட் ப்ரூஃப் கொடுக்க வேண்டும். எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றி இருக்கின்றேன்? உங்களுடைய பிரஜைகள் எங்கே இருக்கின்றார்கள்? அப்படி பிரஜைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்களா? எவ்வளோ பேரை தன்னை போல ஆக்கியிருக்கிறீங்க? தந்தை டீச்சர் அனைவரையும் முயற்சி செய்ய வைக்கின்றார். அப்பாவா டீச்சராக இருந்து பாபா முயற்சி பண்ண வைக்கிறார். ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? அவர் நம்ம மேலே முயற்சி பண்ணுறார். ஆனால் நம்ம அதிர்ஷ்டம் இருந்தாதான் அதை எடுத்துப்போம். பாபா தனது சாந்தி தாமத்தை விட்டு தூய்மையற்ற உலகத்திற்கு, மேலும் தூய்மையற்ற உடலில் வருகின்றார். இதுதான் அனைத்திலும் பெரிய ஆசீர்வாதம் ஆகும். நமக்காக வரார். இல்லையெனில் உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை யார் கூறுவார்கள்? வேற யாருமே சொல்ல முடியாது. அவர் சொன்னாதான் உண்டு.
சத்யுகத்தில் ராமராஜ்யம் மற்றும் கலியுகத்தில் ராவண ராஜ்யம் இருக்கின்றது என்று இது கூட யாருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. ராமராஜ்யத்தில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருக்கின்றது, ராவண ராஜ்யத்தில் அநேக ராஜ்யம் இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் கேட்கின்றீர்கள், நீங்கள் நரகவாசியா அல்லது சொர்க்கவாசியாக இருக்கின்றீர்களா? ஆனால் நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது முட்களின் காடாக இருக்கின்றது, அது மலர்களின் தோட்டம். ஆகவே இப்பொழுது மம்மா பாபாவை மேலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பின்பற்றுங்கள். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டாங்கிற. யார் நல்ல முயற்சி பண்ணுறாங்களோ மம்மா பாபா மற்றும் மூத்தவர்கள் அவர்களை மட்டும் பின்பற்றுங்க. அப்போதுதான் உயர்வாக செல்ல முடியும். பாபா நிறைய புரிய வைக்கின்றார். ஆனால் யார் புரிந்து கொள்ளக்கூடியவர்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கேட்டுவிட்டு நன்றாக ஞான சிந்தனை செய்கின்றார்கள். சிலரோ கேட்டும் கேட்காதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கேட்டு சிந்தனை பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் கேட்டாலும் அவங்க உள்ளேயே போகிறதில்ல, கேட்காத மாதிரி இருக்காங்க. சிவபாபா நினைவு இருக்கின்றதா என்று அங்கங்கே எழுதப்பட்டுள்ளது இல்லையா? சென்டர்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க சிவபாபா யாத அப்படின்னு. அப்பொழுது ஆஸ்தியும் கூட அவசியம் நினைவுக்கு வரும். பாபா என்ன கொடுக்குறாருன்னு ஞாபகம் வரணுங்கிற. தெய்வீக குணம் இருக்குமானால் தேவதையாக ஆவீர்கள். ஒருவேளை கோபம் ஏற்பட்டால் அசுர அவகுணம் இருக்குமானால் உயர்ந்த பதவியை பெற முடியாது. உயர்ந்த பதவிக்கு போகணுன்னா எந்த விகாரம் இருக்கக்கூடாது. அதில் பாபா முக்கியமாக என்ன சொல்கிறாரு? கோபம் வரக்கூடாது, அசுரனுடைய அவகுணங்கள் விகாரங்கள் வெளிப்படக்கூடாதுங்கிற. அங்கே பூதம் எதுவும் இருப்பதில்லை. எங்கள் சத்தியுகத்தில் ராவணனே இருப்பதில்லை என்றால் ராவணனுடைய உருவச்சின்னம் எங்கேருந்து வரும்? அங்கே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம். தேகாபிமானம், காமம், கோபம் இதுதான் பெரிய பூதமாக இருக்கின்றது. இதனை வெளியேற்றுவதற்கான ஒரே ஒரு வழி பாபாவை நினைவு செய்வதாகும். என்ன நம்மக்கிட்ட விகாரங்கள் பலவீனம் இருந்தாலும் அதை நம்ம விட்டு போகிறதுக்கான ஒரே வழி பாபாவோட நினைவு, யோக சக்தி. பாபாவின் நினைவினால்தான் அனைத்து பூதங்களும் ஓடி போய்விடும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இரவு வகுப்பு. பிறரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும் என நிறைய குழந்தைகளின் உள்ளத்தில் தோன்றுகிறது. தன்னுடைய பிரஜையை உருவாக்க வேண்டும். எவ்வாறு நம்முடைய மற்ற சகோதரர்கள் சேவை செய்கின்றார் அதுபோல நானும் செய்ய வேண்டும். மற்றவங்கள பார்த்தா நமக்கும் அந்த ஆர்வம் வரணும். தாய்மார்கள் அதிகம் இருக்கின்றனர். கலசம் கூட தாய்மார்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி இது இல்லற மார்க்கமாக இருக்க வேண்டும் அல்லவா? எல்லாருமே இதில் இருக்காங்க, பாண்டவர்களும் சரி தாய்மார்களும் சரி. பாபா கேட்கின்றார், எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள்? சரியான பதில் தருகிறார்கள் என்றால் பார்க்கலாம் இல்லையா? பாபா பார்க்குறார், கேள்வி கேட்டுட்டு எத்தனை குழந்தைன்னு. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு குழந்தைய யாரை சேர்த்துக்கணும்? சிவபாபாவை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறாங்களா இல்லையான்னு என்ன பண்ணுறாரு? பாபா செக் பண்ணுறாரு. 5 பேர் தன்னுடையவர்கள், ஒருவர் சிவபாபா. சிலர் சொன்ன பின்பு தான் கூறுகின்றார்கள், எனக்கு 5 குழந்தைங்க, அதோட சிவபாபாவும் 1 அப்படின்னு சிலர் சொல்லிடுறாங்க. சிலர் பாபா புரிய வச்ச பிறகு தான் நினைக்கிறாங்க. சிலர் உண்மையாகவே ஆக்கிக் கொள்கிறார்கள். சிலர் உண்மையாகவே பாபாவை தன்னுடைய குழந்தையாக வாரிசாக ஆக்கிக்கிறாங்க இல்லையா? என்ன தன்னோட குழந்தைங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் பாபாவுக்கும் செய்கிறாங்க. அப்போ தான் வாரிசு. யார் வாரிசாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் வந்து விடுகிறார்கள். யார் உண்மையாகவே வாரிசாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தானும் கூட வாரிசாக ஆகின்றார்கள். பாபாவை வாரிசு ஆக்கிட்டோன்னா அவருக்கு நாம வாரிசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய எல்லா ஆஸ்தியும் நமக்கு தான். அப்போ பகவான் எதை பார்த்து திருப்தி அடைகிறார் அப்படின்னா, உண்மையான உள்ளத்திற்கு முன்பு எஜமானன் திருப்தியாகி விடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மற்றவர்கள் உணர்ந்து சொல்கிறது கிடையாது, பெயரளவிற்கு சொல்லியிருக்காங்க. இந்த சமயம் பாரலோகிக தந்தை தான் அனைவருக்கும் ஆஸ்தியை தருகின்றார். ஆகவே யாரிடமிருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் ஞானம் இருக்கின்றது. இவை அனைத்தும் இருக்க போவதில்லை. மற்றபடி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ, நம்ம முரளி ஆகட்டும் இல்லை புத்தகங்களாகட்டும் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. புத்தியில் ஞானம் மட்டும்தான் இருக்க போகுது. பாபா ஒவ்வொருவருடைய நிலையை பார்க்கின்றார். உண்மையிலும் உண்மையான வாரிசை உருவாக்குகிறார்களா அல்லது உருவாக்குவதற்கான எண்ணத்தை செய்கின்றார்களா?
நம்ம பாபாவுக்கு வாரிசை உருவாக்கணும். உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் நாம் எப்படி பாபாவுக்கு பலியாக்கினோமோ அதே போல் மற்றவர்களையும் பலியாக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்கான்னு பார்க்குறாரு. வாரிசு ஆக்குவதின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்களா? நிறைய பேருக்கு புரிந்திருந்த போதிலும் கூட உருவாக்க முடிவதில்லை. ஏனென்றால் மாயாவிற்கு வசமாகி இருக்கிறார்கள். இந்த சமயம் ஒன்று ஈஸ்வரனுக்கு வசமாகி இருக்கிறார்கள் அல்லது மாயாவிற்கு வசமாகி இருக்கிறார்கள். ஆக ஏதோ ஒன்றுக்கு வசப்பட்டு தான் இருக்கணுங்கிறார். ஈஸ்வரனுக்கு யார் வசமாகி இருக்கிறார்களோ அப்படின்னா யார் ஈஸ்வரனுக்கு அடிமையாகி இருக்கிறார்களோ அவர்கள் வாரிசாக ஆகிவிடுவார்கள். மாலை 8 மணி 108 எண்ணிக்கையும் இருக்கின்றது. 8 மணி மாலை இருக்குது, 108 இருக்குது. வாரிசுகளை உருவாக்கிய போதும் கூட ஆஸ்தியை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு உயர்ந்த ஆஸ்தியை உருவாக்குபவர்களும் கூட உயர்ந்த கர்மத்தை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். எந்த விகர்மமும் ஏற்படாது, பாவங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. என்னவெல்லாம் விகாரம் இருக்கின்றதோ அனைத்தும் விகர்மம் அல்லவா? பாவகர்மம்னா என்ன? விகாரங்கள் இருந்தாலே பாவகர்மம் தான். பாபாவை விட்டுவிட்டு பிற எவரையும் நினைவு செய்வது கூட விகர்மம்தான். பாபாவை விட்டுட்டு வேறு ஏதாவது மனித ஆத்மாவை நம்ம நினைக்கிறோம், ஆதாரமாக எடுக்கிறோன்னா அதுவும் ஒரு பாவம் தாங்கிற. பாபா என்றால் பாபா மட்டும்தான். பாபா வாயினால் கூறுகிறார்கள், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பாபா அவரே என்ன சொல்கிறாரு? என்னை மட்டுமே நினைங்க, வேறு யாரையும் இந்த பிறவியில் நினைக்காதீங்க. கட்டளை கிடைத்திருக்கிறது அல்லவா? ஆகையால் முற்றிலும் என்னை நினைவு செய்ய வேண்டும். இதில் தான் அதிக முயற்சி இருக்கின்றது. அவரை மட்டும் நினைக்கிறதுல தான் அதிக முயற்சி இருக்குங்கிறார். மற்றபடி ஒரு பாபாவை நினைவு செய்தால் மாயா அந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்காது, அதுக்கு சக்தி இருக்காது. மற்றபடி மாயாவும் கூட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. மாயா விகர்மங்களை சேவிக்கின்றது என்பது நமக்கும் தெரிகின்றது. பெரிய பெரிய மகாரதிகளை கூட கீழே விழ வைத்து விடுகிறது. கீதா பாடசாலை மேலும் மியூசியம் எல்லாம் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் பாபாவை ஏற்றுக்கொள்வார்கள், பிரம்மாவையும் ஏற்றுக்கொள்வார்கள். அதெல்லாம் இப்போ நடந்துருச்சு. பிரம்மாவை தான் பிரஜாபிதா என்று அழைக்கிறார்கள். ஆத்மாக்கள் பிரஜை என்று சொல்லப்படுவதில்லை. அப்படின்னா சரீரத்தோடு இருக்கிற ஜீவாத்மா தான் பிரம்மாவுக்கு குமார் குமாரிகள். வெறும் ஆத்மாவை மட்டும் சொல்ல முடியாது. மனித சிருஷ்டியை படைப்பது யார்? பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் சொல்லப்படுகிறது அல்லவா? படைப்பவர்னாலே பிரம்மாங்கிறாங்க. அனாதியாக இருக்கின்றார். இவரையும் கூட பிரம்மாவையும் கூட அனாதி என்று சொல்லப்படுகிறது. இருவரின் பெயரும் உயர்வாக சொல்லப்படுகிறது. ஒன்று சிவபாபா, அவருக்கு சமமாக பிரம்மாவோட பெயரும் மிக உயர்வாக உலகத்தில் சொல்லப்படுது. அவர் ஆன்மீக தந்தை, இவர் பிரஜாபிதா பிரம்மா. சிவபாபா யார்? ஆத்மாவுக்கு அப்பா. இருவரும் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார்கள். எவ்வளவு உயர்வானதாக ஆகியிருக்கின்றது. குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை ஏற வேண்டும், எவ்வளோ நம்மளை உயர்வாக்குறாங்க. இவ்வாறு மாணவர்கள் ஒரு வேளை விசார் சாகர் மந்தன் செய்து கொண்டே இருந்தால், ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் சேவையும் கூட செய்ய முடியும். இல்லை, நிறைய பேருக்கு நல்லா புரிய வைக்க முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். ஆனால் இப்பொழுது நேரம் என்பது இருக்கின்றது. எப்பொழுதும் கர்மாத்தீத்த நிலை ஏற்படுமோ அப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்போ அந்தளவுக்கு மகிழ்ச்சியிலான கடைசியில் இருப்பீங்க. அச்சா ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, தினமும் இரவில் கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும். மிக இனிமையான பாபாவை முழு நாளிலும் எவ்வளவு நினைவு செய்தேன். தன்னுடைய பகட்டிற்காக கணக்கு வழக்கு வைக்க வேண்டாம், ரகசியமான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, பாபா என்ன கூறுகின்றார் அதன் மீது ஞான சிந்தனை செய்ய வேண்டும். சேவையின் கைமாறு தர வேண்டும். கேட்டும் கேட்காதவர்களாக இருக்க வேண்டாம். உள்ளுக்குள் ஏதாவது அசுர அவகுணம் இருக்கிறதென்றால் அவற்றை சோதனை செய்து வெளியேற்றி விட வேண்டும். வரதானம், வைராகிய விருத்தியின் மூலமாக இந்த சாரமற்ற உலகில் பற்றற்றவராக இருக்கக்கூடிய உண்மையான ராஜரிஷி ஆகுக. ராஜரிஷி என்றால் ராஜ்யம் இருந்தாலும் கூட எல்லையற்ற வைராகியம். ராஜானா எல்லா வசதி சுகபோகங்கள் பதவி எல்லாம் இருக்கிறது. ரிஷினா ஒன்றுமே இல்லாமல் நிலை இருக்கிறது. பாபா ரெண்டையும் சேர்ந்து நமக்கு சொல்கிறார், நீங்கள் ராஜாவும் இருக்கணும், ரிஷியாகவும் இருக்கணும். வைராகியம் என்பது இருக்க வேண்டும். அதாவது ராஜாவாக இருந்தாலும் ராஜ்யம் செய்தாலும் வைராகியமும் கூட இருக்கணும். என்னோடது எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம்,
இந்த பழைய உலகத்திலேருந்து. அப்படி வைராகியமும் இருக்கணும். தேகத்தின் பழைய உலகில் துளி அளவும் கூட பற்றுதல் இருக்கக்கூடாது. ஏனெனில் இந்த பழைய உலகம் சாரமற்றது. இதில் எந்த சுகமும் எசன்ஸும் இல்லை, இதில் எந்த சாரமும் கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சாரமற்ற உலகில் பிராமணர்களின் சிரேஷ்ட உலகம் கிடைத்து விட்டது. ஆகையால் இந்த உலகில் எல்லையற்ற வைராகியம், அதாவது எந்த ஒரு பற்றுதலும் இருக்கக்கூடாது. சாரமற்ற உலகத்து மேலே என்ன பற்று வைக்கிறது? எந்த பற்றுதல் அல்லது அடிமைத்தனம், எதுக்குமே அடிமையாகக்கூடாது. உடல் சம்பந்தப்பட்ட சொந்த பந்தங்களுக்கு, இல்லை சாதனங்கள், பொருட்கள், வசதிகள், பணம், இது எதற்குமே நீங்கள் அடிமையாகக்கூடாது. அப்பொழுதுதான் ராஜ ரிஷி அல்லது தபஸ்வி என்று கூற முடியும். ஸ்லோகன்: யுக்தியுக்த வார்த்தை என்றால் அதில் இனிமை மற்றும் சுப பாவனை நிறைந்திருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஏதாவது நம்ம அட்வைஸே பண்ணுறோம், கரெக்ஷனே கொடுக்குறோம் அப்படின்னா கூட அதில் என்ன இருக்கணும்? இதை கேட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு மாறட்டும், சுப பாவனை இருக்கும். இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க பாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. சுப பாவனை, அதே நேரத்தில் கடுமைத்தன்மை இருக்கக்கூடாது. இனிமையாகவும் நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் இருக்கணும். அதுதான் யுக்தியுக்தானதுன்னு சொல்கிறேன். அச்சா. ஓம் சாந்தி.